ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வட்டையப்பம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ராத்திரியே நம்ம பச்சரிசி இருக்குல்ல, அதை ஊற போட்டுட்டு கொஞ்சம் சுடுசோறு ஒரு கை, நான் ஒரு கப்புக்கு எடுத்ததுனால ஒரு கை அளவு, அதாவது அரை கப்பு சோறு, தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் 2 ஸ்பூனு நமக்கு இப்போ தேவையான அளவு சீனி போட்டுக்கோங்க. இதில் நிறைய பேர் சர்க்கரை சேர்ப்பாங்க, நான் சீனி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஈஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இது அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் அதாவது நான் காலையில் அரைச்சேன், நைட்டே நான் போட்டுட்டேன் அப்படின்னா, காலையில் ஒரு 10, 11 மணிக்கு நான் அரைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, சாயங்காலம் அந்த டைமில் தான் இந்த மாதிரி பொங்கி வர மாதிரி வரணும். ஏன்னா இப்போ கிளைமேட் வேறு தணுப்பு பார்த்திங்களா, பொங்குது. ஸோ அதனால் சிலவங்க பொங்கல் அப்படின்னா லைட்டாக என்ன பண்ணுவாங்க, ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற இடத்துல வச்சுட்டோன்னா நல்லபடியாக இந்த மாதிரி பொங்கி வரும். நல்லா பொங்குனா தான் நமக்கு வட்டலப்பம் சூப்பராக வரும். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா, நான் இட்லி தட்டில் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இது என்னென்னா, நெய் தடவிட்டு ஒவ்வொரு குழியிலையும் நான் ஊற்றியாச்சு. இட்லி தட்டில் வச்சு தான் வேக வைக்கிறேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வேறு இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வைக்கிற மாதிரி, நம்ம இடியாப்பம்லாம் சுடுவோம்ல, அந்த இந்த ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் தடவிட்டு கூட பண்ணலாம். நான் 2 விதமாக பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டெக்கரேஷனுக்கு பார்த்திங்கன்னா, நம்மள்ட்ட இருக்க முந்திரி, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு எதாக இருந்தாலும் போடலாம். என்கிட்ட முந்திரி மட்டை தான் இருந்துச்சு, அதனால் முந்திரி மட்டை தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நல்லா ஆவியில் வச்சு வேக வைங்க. வேக வச்சுட்டு பார்த்திங்கன்னா, இது எடுக்கும்போது வெந்து வரும்ல, நமக்கு தெரியும். ஒரு குட்டி பார்த்துட்டிங்கன்னா வெந்திருக்கும். அகம் வரைக்கும் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் எடுக்கும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 10 மினிட்டு நான் ஆறுனதுக்கப்புறம் இந்த சுட சுட எடுத்தோன்னா பிஞ்சு பிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இது ஹீட்டு போகணும். போய் அதுக்கப்புறம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இவ்வளோ அழகாக வட்டலப்பம் வந்தாச்சு. ஸோ இப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, சாயங்காலம் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லாட்டா டீக்கோ, அதுமாரி நாங்கள் டீக்கு தான் மேக்ஸிமம் இது எடுக்கிறது. நல்ல ஸ்பாஞ்சாக வரும். அப்போ இப்படியும் செய்யலாம். இன்னொன்று விதம் அப்படின்னா, நான் சொன்னேன்ல, ஒரு பாத்திரத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் இல்லை. ஸோ அதனால் இட்லி பாத்திரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் வச்சு வேக வச்சுருக்கேன். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்க வரேன். இன்னொரு என்னை ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோஸோடு உங்களை பார்க்க வரேன். பாய் பாய்.